ஹலோ கைஸ், அண்ணா வணக்கண்ணா. யூசுவலாவே கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு பெரிய பெரிய கேட்ஜெட்ஸ்லாம் இருக்கணும், குவாலிட்டியான கேமரா வேணும், கிளியரான ஆடியோ வேணும், அதுக்கு காஸ்ட்லியான மைக் வேணும்லாம் நினைப்பாங்க. ஓகே, அதுல ஒரு நியாயமும் இருக்கு. பட் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு முதல்ல நல்ல கண்டென்ட் தான் தேவை. ஐயோ, திடீர்னு கரெக்டா பேசுறானே. இவ்வளவு பேசுற நீ வேணா அப்படி இருந்துக்கோ. எனக்குலாம் ஐபோன் 17 Pro இருந்தாதான் கண்டென்ட் கிரியேட் பண்ணவே தோணும். ஜிபே ஜீவா மாதிரி சில பேர் நினைக்கலாம். ஆனா நான் கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ரெட்மி 9 Proங்கிற ஒரு மொபைல் தான் கைஸ் வச்சிருந்தேன். அதுல வீடியோ ஷூட் பண்ணி வாய்ஸ் எடுத்து எடிட் பண்ணி அதிலே போஸ்ட் பண்ணின்னு எல்லாமே அதுல தான். இப்படி எனக்கே அது உழைச்சி பாதி உடஞ்சே போயிருச்சு. இருந்தாலும் பாஸ்ட மறக்கவே கூடாது, மறந்தா திரும்ப வரவே கூடாதுங்கிற கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறனால ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர்ல இதை சரி பண்றதுக்கு கேட்டு வச்சிருக்கேன். உயிர் கொஞ்சம் இருக்கு, காப்பாத்திரலான்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ என் ஃப்ரெண்டோட ஒரு ஸ்டோரி சொல்றேன் கைஸ். கண்டென்ட் கிரியேஷன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஸ்டார்ட் பண்றது எப்படின்னு பாக்குறதுக்காக வீடியோ கிளிக் பண்ணிட்டு ஃப்ரெண்டோட ஸ்டோரியை சொல்றேன்னு சொல்றது எனக்கே கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. சோ நான் ஜிபே ஜீவாவோட ஸ்டோரிக்கு லாஸ்டா வரேன். இப்போ நம்ம அப்படியே ஒரு இன்ட்ரோ போட்டு மெயின் கண்டென்ட் உள்ள போலாம் வாங்க. என்ன இப்போ நீங்க எல்லாரும் ஒரு பட்ஜெட் பத்மநாதனா கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல நோ பட்ஜெட்ல கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன குறுக்கு வழிஸ்லாம் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ கரெக்டா இல்லாவிட்டாலும் இருத்தல், அதற்கான ஆடியோ கரெக்டா இருத்தல் நன்றின்னு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டெப்லாம் சொல்லவே இல்லைங்க. இஷ்டத்துக்கு ஒரு டேக் சொன்னா இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்ல அமைதியா இருக்கிற ஒரு இடத்துல போய் உங்களோட மொபைல்ல இருக்கிற ரெக்கார்டிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க. அதை இப்ப கேட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், ஒன்னும் கவலைப்படாதீங்க. But don't worry, I am with you. I take the interest of that. அத நம்ம இப்ப என்ஹான்ஸ் பண்றதுக்கு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. Adobe Podcast and Adobe Studioன்னு இந்த ரெண்டு வெப்சைட்டுமே நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது அங்கவை, இது சங்கம். ரொம்ப நல்லாவே ஸ்டுடியோ குவாலிட்டில என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. சோ இப்போ நீங்க ஸ்டார்டிங்லயே ப்ரொஃபஷனல் மைக் வாங்கி யூஸ் பண்ணாம இந்த வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஆடியோ என்ஹான்ஸ் பண்றனால உங்களுக்கு ஒரு 10,000 rupees இப்போ நான் சேவ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்கு தேவையானது ஒரு ப்ராப்பர் லைட்டிங் செட்டப் தான் கைஸ். மார்க்கெட்ல இப்போ ஒரு நல்ல லைட் வாங்கணும்னு நினைச்சீங்கனாலே மினிமம் 10K ஆகும். சோ நான் முன்னாடிலாம் எப்படி வீடியோ ஷூட் பண்ணுவேன்னா, 300 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு ரிங் லைட் எங்க வீட்ல இருந்தது கைஸ். அதுல இருந்து அவ்வளோ லைட்லாம் வெளியே வராது. இருந்தாலும் ரூம்ல இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இந்த ரிங் லைட்டை ரொம்ப எனக்கு பக்கத்துல ஒரு 45 டிகிரில என் ஃபேஸ் பார்த்து ஸ்டாண்ட் போட்டு நிக்க வச்சுட்டு வீடியோவை ஷூட் பண்ணுவேன். இவ்வளவு கஷ்டமா? இல்லையா? இப்படி நான் பண்றதுனால எனக்கு பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லா பிளாக் ஆயிடும், ரிஷிட் பீடியா மாதிரி. நான் ரொம்ப நாள் இப்படி இருட்டுக்குள்ள இருந்து தான் வீடியோஸ்லாம் பண்ணிருந்தேன். நிறைய பேர் செட்டப்லாம் நல்லா இருக்கேன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த டைம்ல எனக்கு பேக்ரவுண்ட் அண்ட் லைட் செட்டப்லாம் பண்றதுக்கு காசு இல்ல. மொத்த ஐட்டத்தோட விலை எவ்வளவு தெரியுமா? சோ இதுல நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் அண்ட் லைட்லாம் சேர்த்து ஒரு 15,000 சேவ் பண்ணிருக்கேன். சரி, இவ்வளவு சொன்னியே, பட் வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கேமரா தானே முக்கியம். அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு கைஸ். உங்க மொபைல் கேமராலே 1080p ரெசல்யூஷன் அண்ட் 30 fps வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சாலே போதும். வேணும்னா விமேக்ங்கிற இந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணி உங்க வீடியோட குவாலிட்டியை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல 17 Pro இருந்தாதான் கண்டென்ட் கிரியேஷன் உள்ள கால் எடுத்தே வைப்பேன்லாம் வெயிட் பண்ணாதீங்க. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேல தான் இருக்கு. அப்படின்னா நிறைய கிரியேட்டர்ஸ் இப்போ கண்டென்ட் கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியாது. கொஞ்சம் உங்களை மோட்டிவேஷன்லாம் பண்றேன். சாரி மச்சான், ஏதோ வேகத்துல பேசிட்டேன். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இது வரைக்கும் 800+ வீடியோஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். பட் அது எதுக்குமே ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிலாம் வீடியோ கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. மேஜிக் காம், கிரீன் ஸ்கிரீன், லைட்டிங், ஷூட்டிங்னு எல்லாமே இருக்கிறத வச்சு தான் பண்ணிருக்கேன். எடிட் பண்றதுக்கு ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேரே 3 வருஷம் கிராக்ட் வெர்ஷன் தான் கைஸ் வச்சிருந்தேன். மச்சான், நான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்ல. ஆனா கைஸ், நான் சொன்னது எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் மட்டும்தான். நீங்களும் க்ரோ ஆக ஆக உங்களோட கண்டென்ட் குவாலிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்ம ஸ்கில் டெவலப் பண்றதுக்குலாம் ஏதாச்சும் புதுசா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செலவு பண்றதெல்லாம் தப்பே இல்ல. லாங் டைம்ல நம்ம இந்த ஜர்னில ஸ்டேபிளா சஸ்டெயின் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்றது கூட ஹெல்ப் பண்ணும். சோ நீங்களும் இருக்கிறத வச்சே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு இப்போ எல்லாமே ஸ்டார்டிங்லேயே அஃபோர்ட் பண்ண சான்ஸ் இருந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு அவசியமே இல்ல. இந்த வீடியோவே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூஸ் இல்ல, எந்த பயனும் இல்ல. இப்போ நம்ம என் ஃப்ரெண்டோட ஸ்டோரிக்கு வருவோம் கைஸ். நீங்க சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? ஜிபே ஜீவாவை எனக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேரும்போது தான் தெரிய வந்துச்சு. நான் அவனை ஃபர்ஸ்ட் பார்த்ததும் எப்படி நினைச்சு வச்சிருந்தேன்னா, பெரிய ஆளா இருப்பான் போலே, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வாங்கி வச்சிருந்தான். கேமரா, லைட், கிம்பிள், 4 விதமான லென்ஸ். சரி, அதை கூட விட்டுறலாம் கைஸ். ஆனா மியூசிக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனாலும் கீபோர்ட்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க கைஸ். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் கோடையில் உற்சாகமான ஷாப்பிங். ஆனா நானும் பாக்குறேன், அவன் 3rd இயர் கம்ப்ளீட் பண்ற வரைக்குமே அதெல்லாம் சரியா யூஸ் பண்ண மாதிரியே தெரியல. சோ இதுல இருந்து அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டானோ இல்லையோ, நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வாங்குறதெல்லாம் பெரிய மேட்டரே இல்ல. இருக்கிறத வச்சே மேக்ஸிமம்
என்ன ட்ரை பண்ண முடியும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத வாங்கினா பெட்ரு. இப்போ ஜிபே ஜீவா கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குவிட் பண்ணிட்டு எடிட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணிருக்கான். நீ திறமசாலி தான்டா, பின்னேண்டா உனக்கு வேலை கிடைக்கல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டென்ட் கிரியேஷன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நம்ம அடுத்து இதை விட சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.